அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்தமைக்காக கைதான 32 இந்திய மீனவர்கள் திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைப்பு. அனர்த்தங்களில் சேதமடையும் மீன்பிடி படகுகளதும் முழு பெறுமதியை செலுத்தும் காப்புறுதி முறை விரைவில் அறிமுகம். சிலியில் கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்குமாறு கோரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். அனர்த்தங்களின் போது சேதமடையும் மீன்பிடி படகுகளதும் முழு பெறுமதியை செலுத்தும் வகையிலான காப்புறுதி முறையை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக கடற்தொழில் அமைச்சு குறிப்பிடுகின்றது. அனர்த்தத்தினால் மீன்பிடி படகொன்று சேதமடைந்தால் அதன் பெறுமதியில் 50% தற்போது செலுத்தப்படுவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இதன் காரணமாக மீன்பிடி படகுகளுக்கான காப்புறுதி முறை மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது காணப்படும் கடற்தொழிலாளர்களுக்கான ஆயுட்காப்புறுதி முறைமை வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்தொழிலாளர்கள் இதனால் தமது படகுகள் தொடர்பில் போதிய அக்கறை செலுத்தவில்லை என குறிப்பிட்ட அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் காப்புறுதி நிறுவனங்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக குறிப்பிட்டார். பல்வேறு நிறுவனங்களின் காப்புறுதி முறைகளை கருத்தில் கொண்டு அவற்றிற்கு பொருத்தமான முறையென்று தெரிவு செய்ய எண்ணியுள்ளதாக அமைச்சர் கூறினார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து பகுதியளவில் சேதமடைந்த படகுகளுக்கு காப்புறுதி வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் எனவும் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 32 பேர் திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். இவர்கள் புல்மோட்டைக்கு வடக்கில் கடற்பரப்பில் நேற்று கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். இந்த மீனவர்கள் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த மீனவர்களால் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவிற்கு கடல் மார்க்கமாக ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட வர்த்தகர் 40 கோடி ரூபாவிற்கும் அதிக பணத்தை பல்வேறு நபர்களிடம் பெற்றுக் கொண்டமை தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு ஒருவரை அனுப்புவதற்கு 12 லட்சம் ரூபாய் பணத்தை குறித்த வர்த்தகர் அறவிட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தேவேந்திரமுனை, குச்சவெளி, வாழைச்சேனை, மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நபரினால் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாத்தறை பிரிவிற்கான குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த வர்த்தகர் அண்மையில் திருகோணமலையில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஆஸ்திரேலியாவிற்கு ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் இதுவரையில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரின் 17ஆம் நாள் பயணம் இன்று காலை நாவலப்பிட்டியிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. மக்களின் அமோக வரவேற்பிற்கு மத்தியில் பல நகரங்களை கடந்து வந்த இந்த வாகன தொடரணி நேற்று நாவலப்பிட்டியை சென்றடைந்தது. நாவலப்பிட்டியிலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பிக்கும் வாகன தொடரணி நுவரெலியாவை சென்றடையவுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு இடம்பெற்று வரும் நமது வாகன தொடரணி இன்றைய தினம் நாவலப்பிட்டி நகரிலிருந்து நுவரெலியா நகர் நோக்கி நகரவுள்ளோம். ஆங்கிலேயரால் குட்டி இங்கிலாந்து என போற்றப்படும் நுவரெலியா நகர் நோக்கி நகரவுள்ளோம். இன்றைய தினம் தேயிலை செய்கைக்கு சிறந்து பெயர் போன இடமாகிய நுவரெலியா நகர் நோக்கி நகரவுள்ளோம். நாவலப்பிட்டி நகரிலே ஆப்பிரிக்க கண்டத்தில் மக்கள் தொகை கூடிய நாடான நைஜீரியா நாட்டின் கொடி ஏற்றப்பட்டதனை தொடர்ந்து நாங்கள் நுவரெலியா நோக்கி நகரவுள்ளோம். நேற்றைய தினம் நாம் கண்டியில் இருந்து நாவலப்பிட்டி நகர் நோக்கி வருகிறோம்.
இன்றைய தினம் நம்மோடு இணைந்து நமக்கான ஆசீர்வாதங்களையும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறுவதற்கான ஆசை செய்திகளை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் நாவலப்பட்டி மற்றும் நுவரெலியா வாழ் மக்களுக்கு கிட்டியுள்ளது. எங்களோடு இணைந்து நமக்கான ஆசீர்வாதங்களை வழங்குமாறு நாம் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்க உள்ளோம். நியூஸ் செய்திகளுக்காக நாவலப்பட்டி நகரிலிருந்து ராசதுரை ஜேரூபர். தபால் சேவையில் வருடாந்தம் 5 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக தபால் சேவைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது. உத்தேச தபால் கட்டண அதிகரிப்பின் ஊடாக இந்த நட்டத்தை ஈடு செய்ய முடியும் என அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சுட்டிக்காட்டுகின்றார். தபால் சேவைக்கான கட்டணத்தை திருத்தத்தை அமைச்சரவையின் அனுமதிக்காக விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தபால் சேவைகள் அமைச்சு குறிப்பிடுகின்றது. தபால் திணைக்களம் லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனம் அல்லவெனவும் அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.